நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி, ஜூன் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 3:30 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:06 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினி நேயர்கள், இன்று செயல்கள் அதிக நேர்த்தி வேண்டுங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். இனி எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பை கொடுக்கும். யாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். பண வரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். இன்று சுப நிகழ்வுகளில் பங்கு கொள்வீர்கள். வாடிக்கையாளரின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார தளத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். பெண்கள் இன்று இனிமையாக பேசியதில் ஈடுபடுவீர்கள். காதல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று விடாமுயற்சிக்கு திருமணமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு பகைகள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என்று அமைதியாக செயல்படுவது எதிலும் நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. கிருத்திகை இன்று உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வீண் விவாதங்கள தடிகள் வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். போக்குவரத்து கவன நடைமுறை பின்பற்ற வேண்டும். எதிர்த்து பேசியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். மனசுக்குள் கருணை தன்மை அதிகரிக்கக்கூடும். நல்ல செயல்களை புரிந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு நல்லதொரு வரவேற்பு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அனுகூல காரணி பலம் பெறக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு திறமை ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று நடைமுறைகளில் உள்ள சிக்கல்கள் சரியாகி விடக்கூடும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில காரியங்கள் நீங்க தள்ளி போடுவது மிக நல்லது. யாரையும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாகும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். ரிஷபராசினியர்கள் யாருக்கும் நீங்க அஞ்சாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ரிஷபராசினியர்களுக்கு
பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். உறவினர்கள், நண்பர்கள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. யாரிடமும் வீண் சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். இன்று ஓரளவு சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று அமைதியை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் திறமை வெளிப்பட கொடுங்க. வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாக கூடும். மனதில் கருணைத்தன்மை ஏற்படக்கூடும். நிர்வாக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை கூடுங்க. உடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடை கூடுங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். என்று சும நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தலையிட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதியும் கொடுத்து விட வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடையாமல் இருக்க வேண்டும். நல்லதொரு முயற்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெகு விரைவாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாறுபட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. ஓரளவு எல்லாம் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். முடிவுள்ள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை கொஞ்சம் தள்ளி தூக்கும். உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். பெண்கள் என்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கூடுங்க. அமைதியுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லுவது நல்லதொரு முடிவை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. சிரமங்கள் போக போக சரியாகும். மாணவர்களுக்கு இன்று மனதிற்குள் அமைதி ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று ஓரளவு தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். பிறரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று ஓரளவு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை என்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். நேர்மையாக செயல்படுவீர்கள்.
முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் ஏற்பட கூட்டும். முடிந்த அளவு யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். ஒற்றுமை மட்டும் பேணி பாதுகாக்க பாருங்கள். பகை உணர்வு இல்லாமல் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கூடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் அரும்பாடு பட்டு ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் நீங்க யோசித்து செயல்படுத்தினால் உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாகரிக கொடுங்க. கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். குடும்ப பெரியவரை அனுசரித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பணி முழு அளவில் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். இந்த ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். இளமை கால நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கூடுங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்வீர்கள். என் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். பெண்கள் என்று வருமானத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பதட்டம் மட்டும் வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை இன்று குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவும் இருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்புக்காக நேரம் ஒதுக்குவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். என்று மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலம் கடந்து சிற பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பூசம் நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை சரி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆயில்யம் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. என் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தைரியமாக பொறுமையாக எந்த ஒரு முடிவும் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையை மென்மேலும் உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால்
முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கூடுங்க. இஷ்ட தெய்வ அருளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். இயற்கை சூழ்நிலையுடன் இன்று இயல்பாக வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதுமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வியப்பூட்டும் வகையில் எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல நிலைக்கு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. பயம் வேண்டாம். சில சூழல்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று ஓரளவு சிரமமான சூழல் நிலவினாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். இந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். ஏனோதனமாக இருக்க வேண்டாம். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பகை ஏற்படுத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கட்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டுங்க. என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்ற வருமானத்தை ஓரளவு உயர்த்தி கொள்ளக்கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கூடுதல் சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதனை நீங்க சரி செய்து கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்ற முடிவில் நீங்க தெளிவாக எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திறமையின் அடிப்படையில் தான் இன்று வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பூரம் என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொடரும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களை ஓரளவு வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது மிக நல்லது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் எழுந்தாலும் அதனை சமாளித்து விட முடியும். வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்கின்றது. எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று உங்க வாழ்க்கையில் முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நியாயமான செயல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் போக போக எல்லாம் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். பணி சுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. செலவுகளுக்கான பண தேவையை கண்டிப்பாக அதிகரிக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். உணவு தரம் அறிந்து உண்ணுவது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த பண வரவு இன்று சீராக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். உறவினர்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். பகைகள் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். ஆலோசனை கேட்டியதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் போக போக சரியாகுங்க. முயற்சி ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று காதல் உங்களுக்கு எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்.
நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடுங்க. இன்று சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடும். புகழும் கௌரவம் உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பொதுவான விஷயங்கள் நீங்க தலையீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அஸ்தம். வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தெய்வீக அருள் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. இன்று ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று விரும்பி கேட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். சித்திரை. இன்று புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நல்லது கெட்டதுகளை ஈடுபடுவீர்கள். சிக்கனமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடுங்க. பொது பிரச்சனைகளை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு பஞ்சாயத்துக்களை நீங்க நியாயம் சொல்வது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையிலும் ஈடுபட வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று வீடு தேடி உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணத்திலும் உங்களுக்கு உள்ளத்திலும் நல்லதொரு சூழல் இருக்கும். குடும்ப விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் சரணகதி அடைவீர்கள். பெருமூச்சு விடும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். எதிர்த்து பேசியவர்கள் இன்று அடங்கி செல்ல கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். செயல்களில் நேர்த்தி உருவாகக்கூடும். அதிக கவனத்துடன் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். ஆதாய பணவரவு ஏற்பட கொடுங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். ரசிகர்களின் பேர் ஆதரவை கண்டிப்பாக பெற முடியும். சுகவாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாகருக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய கடிதங்கள் ஏதும் இருக்காது. பெண்கள் இன்று வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிதி நிலையை நீங்க ஓரளவு சரி கட்டித்து விடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். காதலில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். காதலை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய வேலைகளை கவனமாக இருங்கள். எல்லாம் உங்களுக்கு கை கொடுங்க, பயம் வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கும். எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். சுலபமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நித்திரையில் கொஞ்சம் தெய்வீக தொடர்பான கனவுகள் வரக்கூடும். எதிர்பார்த்தை விட இன்று மகிழ்ச்சி கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பதட்டமான சூழல் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதை நினைத்தும் குழப்பம் வேண்டாம். சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். விருப்பம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு
மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம், பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. குடும்ப விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பிள்ளைகளின் ஆதரவை பெற கடுமையாக மேற்கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விரும்பும் விதத்தை வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். என்று அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்ற முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க கவனக்குறைவாக கூட வார்த்தைகள்ல பேசிவிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளையும் இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. விவரமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்க கொடுங்க. இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று அனைவரின் பேராதரவையும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பெரிய கெடுதிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதும் இல்லைங்க. என்று பெண்கள் வருமானத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்களுக்கு இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவது நல்லது. என்று காதலில் நெருக்கடியில் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகி விடக்கூடும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். இல்லத்தாரிடம் கலந்து பேசி முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று நீங்க எதிலும் பொறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். என்று நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். இறைவனை வழிபாட்டு எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நிதானமும் பொறுமையும் இருந்தால் வெற்றி வாகை கண்டிப்பாக சொல்ல முடியும். அனுஷம் என்ற குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை பண வரவு சீராக இருக்கக்கூடும். நடக்கும் காரியங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பாற்றல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூட்டும். என்று நீங்க காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் நல்ல விதத்தில் அமையும் நாம் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். தேவையானவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். கையில் பணம் புழக்கம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் அணுக கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெற முடியும். முன் யோசனையுடன் எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். அதிகமான பணி சுமை கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உடைய பொறுமைக்கு எல்லாம் வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எடுத்த குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூடும்.
விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. கவன சிதறல்கள் ஏதும் வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். நடக்கும் காரியங்களை நீங்க அவசரப்படாமல் வழிநடத்தி செல்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாகவும் பேசிவிட வேண்டாம். பகை உணர்வு இல்லாமல் இருப்பது மிக நல்லது. ஒவ்வொரு முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும் என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பயம் வேண்டாம். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு இன்று கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடியணை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு பிடிவாத குணத்தை மட்டும் நீங்க தளர்த்திக் கொள்ள வேண்டும். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு தேர்ச்சி உண்டாகக்கூடும். கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். பூராடம் என்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்து விடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கூடுங்க. உத்திராடம் கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நட்பு ரீதியில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். தொட்டது ஓரளவு துளங்குங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்கும். என்று ஓரளவு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நான் என்ன சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பொன்னான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கு கோபம் வரும். கோபத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் சொல்கின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். இருந்தாலும் கவனமாக இருங்கள். கவனம் என்பது இன்று மட்டுமில்லை, என்றும் இருக்கட்டும். சிரமங்களை ஓரளவு சரி செய்து கொள்ள முடியுங்க. அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உணவு விஷயங்களில் உங்களுக்கு தெளிவான ஆர்வம் வேண்டும். உணவை பொறுத்தவரை என்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, சிறு சிறு விஷயங்களை எல்லாம் கோபத்துடன் அணுகுவீர்கள். அந்த கோபம் வேண்டாம். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆவண சேர்க்கை ஏற்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிகவும் முக்கியம். யாரையும் இன்று பெண்கள் தயவு செய்து குறைகள் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயம் வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கும். குழப்பங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில சுலபமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள்.
திறமைகளால் இன்று வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில் இன்று திருப்பு முனை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி ஏற்படக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. திருவோணம், எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இன்று மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிரமங்கள் கூட ஓரளவு சரியாக கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சில்லறை சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்க வாழ்க்கையில் திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பகை உணர்வு வேண்டாம். நடக்கும் காரியங்களை பொறுமையாக அணுகுங்கள். அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆவிட்டம் என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். மதிய வேலை கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் போக போக சரியாகி நிம்மதியான வாழ்க்கை கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று சிக்கல்கள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். மனசுக்குள் கருணை நேர்மை நிறைந்து காணப்படக்கூடும். செயல்களை உங்களுக்கு நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான முடிவுகளை வெற்றி ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இஷ்ட தெய்வ அருளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இறைவனால் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. மன நிம்மதி கொடுங்க. யாரையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சூழ்நிலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் திருந்துவிடக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருந்தால் உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இறைவனும் சரணாகதி அடைவீர்கள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அடுத்தவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று முக்கிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழும் வெளிப்படக்கூடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பண விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய பொருட்களை நீங்க யாரிடமும் கொடுக்கும் பொழுது கைமாத்தாகவோ கடனாகவோ கொடுக்க வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். போன பொருள் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். பெண்கள் வருமானத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சேர்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமையுங்க. புதிய வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். பதட்டம் இருக்கும். குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்புக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். மாணவர்கள் இன்று காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவ கண்மணிகள் யாரையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். யாருக்காகவும் நீங்க நகைகளையோ பணத்தையோ கடனாக கொடுக்க வேண்டாம். சற்று சிரமம் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். போக போக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். என்று நீங்க உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாம் உங்க வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். சதயம் என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் ஓரளவு முடிவுள்ள தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி இந்த விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரையும் நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். வார்த்தைகளை என்பது தெளிவு வேண்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். என்று நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனையும் ஏற்படக்கூடும். என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். என்று நோய் நீங்கி
உடல் ஆரோக்கியம் சீர்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று பக்குவமாக காரியங்களை பேசி ஈடுபடுவீர்கள். கூடுதலாக உழைத்து எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் அணுகக்கூடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்க கூடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக கூட்டும். மக்களின் பேராதரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இஷ்ட தெய்வ அருளால் நன்மை ஏற்பட கூடுங்க. அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூட்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தொழில் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கூடுங்க. வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று புது புது விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். டிஜிட்டல் போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சில மாற்றங்களை இன்று நீங்க உண்டக்கூடிய சூழலும் இருக்கும். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளும் இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். தெய்வீக சிந்தனையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திப்பீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடும். பெண்கள் இன்று எதையும் திருப்திகரமாக ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. காதலில் நீங்க அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்வியில் சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று சிரித்த முகம் வெளிப்படக்கூடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சில விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி இன்று பண வரவு சீராக வரக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. இன்று ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்கள் வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். யாரையும் நம்பி எதிலும் ஈடுபடாதீர்கள். உங்களை மட்டும் நீங்க நம்புங்கள். தொழிலை நீங்க அபிவிருத்தி செய்து கொள்ள கொடுங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். சிறப்பான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்புடன் செயல்படும் இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.